இந்த 1999ஆம் ஆண்டு வந்த இந்த 34வது கேள்வியும் நீங்க நல்லா பாருங்க. போன கிளாஸ் நாம செய்த 2002ஆம் ஆண்டு வந்த 23வது கேள்வியும் ஒரே கேள்விதான். 2002ஆம் ஆண்டு கேள்வியில வளிமண்டல அமுக்கத்தை தந்து படத்தையும் தந்து கேள்வியை கேட்கிறாங்க. அதே படத்துக்குரிய கேள்வியை தான் 99ஆம் ஆண்டு வசனத்துல தந்திருக்கிறாங்க. நல்லா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. சோ பாஸ்ட் பேப்பர் இம்பார்ட்டன்ட் நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். எப்படி எல்லாம் ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? எல் நீளமுடைய ஒரு குழாயை சரியா நீருக்குள்ள அமிழ்த்த போறாங்க. குழாயிட நீளம் எல். இந்த குழாயை நீருக்குள்ள அமிழ்த்துறாங்க. அப்படி அமிழ்த்தக்குள்ள இந்த மாதிரி குழாயை நீருக்குள்ள அமிழ்த்தக்குள்ள என்ன சொல்றாங்க? வளிநிரல்ட நீளம் L/2 மாறுதான். சரியா? வளிநிரல்ட நீளம் L/2 மாறுது. அப்ப எல் நீளமுடையதாக இருந்த குழாய்க்குள்ள எல் நீளமுடைய இந்த குழாய், அப்ப அதுக்குள்ள வளிநிரல்ட நீளம் எல் தான். நீருக்குள்ள அமிழ்த்தின உடனே இதுக்குள்ள நீர் போகக்குள்ள வளிநிரல்ட நீளம் L/2 மாறுது. அப்ப ஆரம்பத்துல இங்க அமுக்கம் பை, வளிமண்டல அமுக்கம். இப்ப வளிமண்டல அமுக்கம் என்னன்னு கேட்டா சிம்பிளா நம்ம சொல்லலாம், நீளம் அரைவாசியா மாறி இருக்குதுன்னா கனவளவு 2 மடங்கு அரைவாசியா மாறி இருக்குது. கனவளவு அரைவாசியா மாறினா நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் பி வீத பெருக்க மாறிலி. சோ கனவளவு அரைவாசியா மாறினா அமுக்கம் 2 மடங்கா மாறும். இதுல இங்க அமுக்கம் பையண்டா, இங்க அமுக்கம் 2 பை. சோ இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துல 2 மடங்கு. சோ இப்ப என்ன பாருங்க, ரைட்? L/2 நீளம் வந்துகிட்டு L/2 நீளம் வெளியில இருக்கிறான். அதே நேரத்தில திரவ பரப்பிலிருந்து H ஆழத்தில் இருக்கும்போது திரவ பிறையூர் என்ன செய்யலாம்? திரவத்திர பரப்பிலிருந்து H ஆழத்தில் இருக்கிறான். இந்த ஆழம் H ன்னு சொல்றாங்க. அப்படிதான் இந்த ஆழம் H ன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ யோசித்து பாருங்க. இந்த இடத்தில் இருக்கிற அமுக்கமும் இந்த இடத்தில் இருக்கிற அமுக்கமும் சமன். A யில் இருக்கிற அமுக்கமும் B யில் இருக்கிற அமுக்கமும் சமன். சோ இங்க இருக்கிற அமுக்கம் 2 பை. சோ அப்ப இங்க இருக்கிற அமுக்கமும் 2 பையா இருக்கணும். ஆக மேலுக்கு அமுக்கம் என்ன? வளிமண்டல அமுக்கம் பை. அப்ப ஆக மேலுக்கு அமுக்கம் பை, வளிமண்டல அமுக்கம் பை. இந்த H ஆழத்தால உண்டாக்கப்பட்ட அமுக்கத்தை கூட்டி வாரதான் இங்க இருக்கிற அமுக்கம். சோ இங்க இருக்கிற அமுக்கம் என்ன? 2 பை. அப்ப எல்லாம் பாருங்க, இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் 2 பை. ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன், இங்க 2 பை, இங்க 2 பை. வளிமண்டல அமுக்கம் பை. அப்ப இந்த H ஆழத்தால உண்டாக்கப்பட்ட அமுக்கம் என்ன இருக்கணும்? இதே பையா இருக்கணும். அப்பதான் இந்த இடத்துல மொத்தம் அமுக்கம் 2 பை வரும். சோ H ஆழத்தால உண்டாக்கப்பட்ட அமுக்கம் பைக்கு சமன் என்றா, ரைட்? நாம வளிமண்டல அமுக்கத்தை திரவத்திர உயரம் சார்பா எப்படி எழுதலாம்? H எழுதலாம். அதாவது H மீட்டர் ஆழமுடைய திரவத்தால் உண்டாக்கப்பட்ட அமுக்கம் தான் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமன். இப்ப உதாரணமா வளிமண்டல அமுக்கம் சமன் 10 மீட்டர் H2 சொல்றோம். அப்படின்னு என்ன மீனிங்? 10 மீட்டர் உயரமுடைய நீரால உண்டாக்கப்படுற அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமன். அதே மாதிரி இந்த திரவத்திர H ஆழத்தால் உண்டாக்கப்படுற அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமன். எனவே வளிமண்டல அமுக்கத்தை திரவத்திர உயரம் சார்பா எப்படி சொல்லலாம்? H மீட்டர் சொல்லலாம். அந்த அடிப்படையில இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 2வது விடையா இருக்கு.